90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது விஞ்ஞான் பிரசாரின் அறிவியல் பலகையும் அண்ணா சமுதாய வானொலியும் இணைந்து வழங்கும் தொடர் அறிவுக்கு விருந்து. இந்த தொடர்ல மறுசுழற்சி முறையை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எளிமையா தமிழ்ல சொல்லணும்னா மறுசுழற்சி முறை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பொருளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வர யூஸ் இல்லாத வேஸ்ட்டை வச்சு யூஸ்ஃபுல்லா இன்னொரு பொருள் செய்யறது தான் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்குள்ள 5 தலைப்பு இருக்கு: ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீபர்பஸ், கடைசியா ரீசைக்கிள். இது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயம் எப்படி பயன்படும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வெள்ளாவரியா இந்த ப்ரோக்ராம்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாம ரேடியோ டிராமா, ரேடியோ இன்டர்வியூன்னு இதை பத்தி டீட்டெயிலா சொல்ல பாகங்கள் இருக்கு. ஸோ முழுசா கேட்டு நிறைய கத்துப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். அறிவியல் அறிஞர்கள். இந்த பக்கத்துல ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில அறிவியல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பத்தி சின்னதா ஒரு தொகுப்பு பார்க்க போறோம். பால் பாமர்ன்றவர் ஒரு கெமிஸ்ட்னா வேதியியலாளர். இவர் தான் 1973 ஜீரோ வேஸ்ட் அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சாரு. முதல் முறை மக்களிடம் பயன்படுத்தினாரு. கலிபோர்னியால கெமிக்கல் வேஸ்ட்டை ஜெனரேட் பண்ற கம்பெனிஸ் கிட்ட இருந்து வேல்யூபிளான கெமிக்கல் வேஸ்ட்டை எடுத்து அதை ரீயூஸ் பண்றதுக்கு ஜீரோ வேஸ்ட் சிஸ்டமை அங்க கண்டுபிடிச்சாரு. இப்போ நம்ம ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி ஆராய்ந்து அறிவோம். நீங்க தூக்கி போடுற வாட்டர் பாட்டில்ஸ் ரீசைக்கிள் பண்ண யூஸ் பண்ற எனர்ஜி ஒரு லைட் பல்பை 4 hours எரிய வைக்குமா. ஒரு வருஷத்துக்கு தூக்கி போடுற ரிப்பன் மட்டும் நம்ம பூமிய ஒரு ஃபுல் ரவுண்ட் வருங்க. 800ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பிற்கு முன் ஏதென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கார்பேஜ் சர்வீஸ் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1 டன் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ண 685 gallons ஆஃப் ஆயில் தேவைப்படுமாங்க. 1984 இருந்து 1988க்குள்ள சுமார் 30% யுஎஸ் குப்பைமேடுகளை மூடிட்டாங்க. தொடர்ந்து நம்ம ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு ஒரு ரேடியோ டிராமா மூலமா தெரிஞ்சுக்கலாம். டேய் கண்ணா, நான் ரொம்ப பிஸி போல. டேய், நீயும் தாட்டா டீம்ல இருக்க, உன் வேலையெல்லாம் சேர்த்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி சிப்ஸ் சாப்பிட்றியா? அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு வா, நம்ம கிளம்போம். எங்கடா? அந்த ரிசர்ச் பண்ண அந்த வில்லேஜுக்கு போகணும்டா. வா கிளம்பு. இன்னைக்கடா போகணும்? இன்னைக்கு தான் போறோம், வா. இந்த வாரம் வெயிட் பண்ணு. ஏன்டா சிப்ஸ் பாக்கெட்டை கையிலே எடுத்துட்டு வர? சும்மா போகல சாப்பிடுதான். உனக்கு வேணுமா? டேய், நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா, நீ சாப்பிடு. டேய், அதை ஏன்டா ரோட்ல தூக்கி போடுற? நம்ம இருக்கிறதே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லடா. ஏய் அப்பா, அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ வண்டியை ஓட்டு. ஏண்டா இவ்வளோ லேட்டு? டா, இவன் தான் லேட் பண்ணிட்டான். சரி நீ வண்டியில ஏறு. வந்துருச்சுடா. ஆமா, வந்துட்டோம், இறங்கு. ஏன்டா இவ்வளோ தூரம்? இந்த வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரியில தான்டா வேஸ்ட் எல்லாம் இங்க கொட்டுறாங்க. அதுக்கு இவ்வளோ தூரமாடா கூப்பிட்டு வருவ? டேய், சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதடா. ப்ராஜெக்ட்ல ஒரு இன்வால்வ்மெண்டோட இரு. ஓகே மேடம். இரிட்டேட் பண்ணாதடா நீ. சரி, சண்டை போடாம வாங்கடா. உனக்கு இங்க யாரையோ தெரியும் சொன்னல, எங்க அவரு வரலையா? அவரு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ண. ஹலோ சொல்லுப்பா. அண்ணா எங்கண்ணே இருக்கீங்க? நாங்க வந்துட்டோம். எங்கப்பா இருக்கீங்க? அண்ணா அந்த ஆலமரம் இருக்குல்ல, அது பக்கத்துல நின்றுருக்கோம். 2 நிமிஷம் வந்துடுறேன், நீங்க சுத்தி பார்த்துட்டு இருங்க. சரி வாங்கண்ணே. என்னடா சொன்னாரு?
இதோ ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் சொன்னார். டேய் பசிக்குதுடா. நீ திங்கிறதுலே இரு. இங்க நல்லா தானடா இருக்கு, இந்த வில்லேஜ்ல என்னடா ப்ராப்ளம்? நீ பாப்ப வெயிட் பண்ணு. சரி வாங்க ஒரு இடத்துல உட்காருவோம். சரி வா உட்காருவோம். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. ஸ்டார்ட் பண்ணலாமா? டே கதிரு, அந்த கேம்லாம் எடுறா. எடுத்துட்டு வரேன். ஜெனி ரெடியா? ரெடிடா. அண்ணா அண்ணா ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட் ப்ராப்ளம், அதனால் இந்த வில்லேஜ் எப்படிலாம் அஃபெக்ட் ஆச்சு அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதை ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பை இருக்கிற சைட்டுக்கு போவோண்ணே. சரிப்பா. டேய் கேமரா ரோலிங்கில் இருக்குடா. ஓகேண்ணா. இப்போ இந்த வில்லேஜ்ல என்ன ப்ராப்ளம்னு சொல்றீங்களா? எங்கள் ஊர் ஒரு அழகான வில்லேஜாக இருந்தது. எப்போ அந்த ஃபேக்ட்ரி வந்ததோ அப்போ இருந்தே ப்ராப்ளம் வந்தது. எந்த விதத்துல அந்த ஃபேக்டரி உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு? அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற குப்பையெல்லாம் எங்கே நிலத்துல கொட்ட ஆரம்பித்தாங்களோ அதனால் மண் மாசடைய ஆரம்பிச்சிச்சு. 10வதுக்கு அந்த குப்பையை வேற எரிக்காங்க. இதனால் மூச்சு கோளாறுலாம் கஷ்டமாக போச்சு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. சின்ன வயசில் மூச்சு கோளாறு, ஆஸ்துமாலாம் வருதுப்பா. ஊர்ல எல்லாம் சேர்ந்து யார்கிட்டயா கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணோம், வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வரல. அந்த ஃபேக்ட்ரி முன்னாடி எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி பார்த்தோம். எங்கள் வில்லேஜை நியூஸில் கூட பற்றி போட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அதை மறந்துட்டாங்க. டேக் ஓகேண்ணா. அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு போகலாமா? வாங்கப்பா, நான் காட்டுறேன். தண்ணி கிடைக்குமா? அங்கே ஒரு பம்பு செட்டு இருக்குது, அங்கே குடிக்கலாம். எப்பா சரியான தாகம். தண்ணி டேஸ்ட் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஆமாப்பா, இதுவும் அந்த ஃபேக்ட்ரினால தான். குடி தண்ணி கூட மாறிடுச்சு. ஆனால் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஊர் வெளில பார்க்கல நல்லா இருக்கு, ஆனால் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. ஆமாம் தம்பி, தினமும் இப்படி தான் கஷ்டப்படுறோம். இதுக்கெல்லாம் எப்போ தான் முடிவு கிடைக்குமோ தெரியல. சரிண்ணே, ஃபீல் பண்ணாதீங்க. சரிப்பா, நாம் அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு போகலாம். போவோம்ண்ணே. என்னண்ணே இவ்வளோ குப்பை கொட்டி வச்சுருக்காங்க? எவ்வளோ நாளாக கொட்டுறாங்க? ஆமாப்பா, இங்கே தான்ப்பா ரொம்ப நாளாக கொட்டுறாங்க. இதனால பிரச்சனை வருது. கதிரே, இந்த பிளேஸை ஒரு ஷார்ட் எடுத்துடுறா. ஓகேடா. டேய் கண்ணா, அங்க பாருடா, எரிச்சிட்டு இருக்காங்க. எங்க? ஆமாண்டா, அதையும் எடுத்துடு. இவ்வளோ புகை காத்துல கலந்து என்னதான் ஆகுது? எனக்கே மூச்சு அடைக்குதுடா. அப்ப இங்க இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாரு. என்னடா ஷார்ட் எடுத்துட்டியாடா? கிளிப்ஸ் ஓகேவான்னு பாரு. ஓகேடா, முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா, நாங்கள் வரோம். சரிப்பா, எப்போனாலும் வாங்க, வந்தால் கால் பண்ணுங்க, நான் வரேன். ஓகேண்ணா, கிளம்புறோம். சரிப்பா. டே கதிரு, இந்த ரிசர்ச்சுக்கு சொல்யூஷன் நீ தான்டா பார்க்கணும். சரிடா, நான் எடுக்கிறேன். என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்ட? இல்லை, அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கு, ஏதாச்சும் பண்ணுன்னு தோணுது. என்னடா திருந்திட்ட போல? ஆமாண்டா, இனிமேல் திருந்தலாம் முடிவு பண்ணிட்டேன். எங்கேயும் ரோட்டில் குப்பை போட மாட்டேன். சூப்பர்ரா. அப்புறம் ஜெனி, அந்த எடிட்டிங் வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிறியா? ஓகேடா. டே கண்ணா, நான் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டேன்டா. என்னடா நிஜமாலே திருந்திட்ட போல? எங்க என்ன ரிசர்ச் பண்ணிருக்க சொல்லு. இப்போ இந்த வேஸ்ட்னால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ண ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பிளான் இருக்கு. ஒரு ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் அண்ட் டிஸ்போசலோட முடிஞ்சிடும். அப்படி பண்ணாமல் அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் ரீசைக்கிளிங், ரீயூஸ், ரெக்கவரி அண்ட் கம்போஸ்டிங் ஸ்டேஜில் கொண்டு வரணும். அது போக ப்ராடக்டோட டிசைன்லையே அந்த என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாத மாதிரி மெட்டீரியலோட வால்யூம் அண்ட் டாக்ஸிசிட்டியை அவாய்ட் பண்ணலாம் ஆர் எலிமினேட் பண்ணலாம். வேஸ்ட்டாக எரிக்கவோ புதைக்கவோ இல்லாமல் அந்த ப்ராப்பரான மேனேஜ் பண்ணணும். இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நீ 5R பிரின்சிபல் கேள்விப்பட்டிருப்பல? அந்த ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவரி, அது இந்த சிஸ்டத்தில் தான் வரும். சரி, ஓகே. வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுனா நம்ம ரெகுலேஷன் படி அந்த பயோடிகிரபிள் அண்ட் நான் பயோடிகிரபிள்னு செக்ரிகேட் பண்ணுறது. இது போக ஹசார்டஸ் வேஸ்ட்டு 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது. சூப்பர்ரா. என்னடா 2 நாள்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்ட. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் கமிட்மெண்ட்டோட அவங்க லைஃப் ஸ்டைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு 10 இயர்ஸில் நல்ல ரிசல்ட்டே பார்க்கலாம். சரி, அந்த வில்லேஜில் நடந்த ப்ராப்ளம் மாதிரி இனிமேல் எங்கேயும் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தியா?
அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா கம்பெனிஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படி ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலைன்னா கவர்மெண்ட் ப்ராப்பராக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அப்படி பண்ணால் அந்த வில்லேஜில் நடந்த மாதிரி மறுபடியும் நடக்காது. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டாமினேட் ஆன அந்த வில்லேஜை திருப்பி ரிகவர் பண்ண முடியுமாடா? கண்டிப்பாக பண்ணலாம்டா. சரி, ஓகேவா, ப்ராஜெக்டில் இறங்குவோம். சரி, ஜெனியா வரப்போ சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லு. அடடா, ரேடியோ ட்ராமாவில் அழகாக நமக்கு ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொன்னாங்கல்ல. இப்போ அதை தொடர்ந்து ஒரு இன்டர்வியூ கேட்போம். இந்த இன்டர்வியூ கோயம்புத்தூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியர் திருமதி கவிதா அவர்களுடனானது. வாங்க கேட்போம். வணக்கம் மேம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த அறிவுக்கு விருந்து என்னும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் ஆர் கவிதா. நான் ஒரு ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியை. மேம், ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னது மேம்? ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா கழிவுகளை நம்ம எப்படி குறைக்கப்பட்ட கழிவுகளையும் எப்படி மறுபடியும் அதை உபயோகமான பொருளா மாத்துறது, இதுதான் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே மேம். இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேல கான்சென்ட்ரேட் பண்ண டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கா? அண்ட் அது என்னது மேம்? கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ஒரு டீச்சரா இருந்தனால நான் ஒரு ஸ்கூல் பேஸ்ல இருந்து சொல்றேன். இப்ப ஸ்கூல்ல குழந்தைங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவங்க நிறைய தண்ணி மிச்சம் கொண்டு போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணி குடிச்சிடணும். பிளஸ் அவங்க மிச்சம் கொண்டு போற தண்ணி எல்லாம் நாங்க அங்க இருக்கிற செடிகளுக்கு ஊத்திட்டு போக சொல்லுவோம். அவங்க ஃபுட் வேஸ்ட் மிச்சம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் செடிகள்ல போட்டுட்டு போக சொல்லுவோம். அப்ப வீட்டுக்கு போற கழிவுகள் குறைஞ்சு போயிடும். இங்க அது ரீயூஸ் ஆயிரும். இயர் எண்டிங்ல ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுவோம். ஸ்கூல்ல அவங்களோட பழைய ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் நாங்க அதுக்குன்னு ஆள் பிடிச்சி அதையெல்லாம் நாங்க ரெடி பண்ணி ஒரு புது ஸ்கூல் பேக்கா அவங்க பேர் போட்டு ஆர்ஃபனேஜுக்கு நாங்க டொனேட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கூல்ல இருந்து அதே மாதிரி புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் இயர் எண்டிங்ல நாங்க பழசு இருக்கிறதெல்லாம் வாங்கி இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம். ஸோ வீட்டுக்கு போற கழிவுகள் ஸ்கூல்லயே நிறைய மாறிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஒரு சாதாரண மனிதனுக்கு பயனில்லாத வச்சு பயனுள்ளதா மாத்தலாம் அப்படின்னு சொல்ல வெவ்வேறு வழிகள் என்னது மேம்? வெவ்வேறு வழிகள் இன்னைக்கு சோசியல் மீடியா அதுல பெரிய பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது பஸ் டிராவல்ல, கார் டிராவலிங்ல அவங்க கேட்கறது ரேடியோ. ஸோ த்ரூ ரேடியோ நம்ம நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட் நீ பாத்தீங்கன்னா வால் போஸ்டர்ஸ். இன்னைக்கு எதுக்கோ பேனர் வைக்கிறாங்க, எவ்வளவோ அட்வர்ட்ஸ் போடுறாங்க கடைக்கு, கடைகளுக்கு, அந்த ஜுவல்லரிக்கு, இதுக்கெல்லாம் அட்வர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த கான்செப்டை கவர்மெண்ட் கொண்டு வரலாம். அதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க சொல்றதான் இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க. ஸோ அவங்க மூலமா இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நான் ஒவ்வொரு மனுஷனும் பண்ண ஒரே செகண்ட் மியூட்ல ஒரே செகண்ட் செலிபிரிட்டிஸ் சொல்றதுதான் இன்னைக்கு மக்கள் கேட்கறாங்க. ஸோ செலிபிரிட்டிஸ் ஏதோ அட்வர்ட்டுக்கு போறதுக்கு இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அடிப்படை ஒழுக்கம். ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் தான் ஒரு சமுதாயத்தின் ஒழுக்கம். ஸோ வீட்ல இருந்தே அது வரணும். இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லா பக்கம் அதாவது பயோ வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு 2 கூட கொடுத்துருக்காங்க, 2 டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் கொண்டு போய் அந்த வேஸ்ட்டை கரெக்டா டிஸ்போஸ் பண்றாங்கன்னா அது இல்லை. ஸோ அது அவங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஒரு தனி மனிதன் செஞ்சா மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது எப்படி அதான் சோசியல் மீடியா, செலிபிரிட்டிஸ், நோட்டீஸ், அப்புறம் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்கூல்ல ஒரு எல்லா ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸ் இனிஷியேட்டிவா இருந்து மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சா அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை போய் வீட்டுல செய்யும், அதை அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லும். ஸோ இந்த அவேர்னஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளவுதான். ஓகே மேம். கழிவுகளை சேர்க்கும் போது, அதாவது வேஸ்ட்டை சேர்க்கும் போது என்னென்ன டெக்னிக்ஸ் பின்பற்றலாம்? நீங்க ஏன் வேஸ்ட்டை சேர்த்து வைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வேஸ்ட்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். வேஸ்ட் சேர்த்து வச்சீங்கன்னா அது மறுபடியும் அது ஒரு ஹெட்டேக் தான். வேஸ்ட் சேர்த்தாம அப்பத்திக்கப்ப நம்ம அதை ரீயூஸ் பண்ற மாதிரி பண்ணணும். டெக்னிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட்டை பிரிச்சு தான் நம்ம பண்ணிக்கணும். ஸோ பயோடிகிரேட் ஒரு ஸ்கூல்ல இருந்து பேப்பர்ஸ் போகுது அப்படின்னா அந்த பேப்பர்ஸை எப்படி ரீசைக்கிள் பண்ணலான்னு யோசிச்சு அதை அப்பத்திக்கப்ப பண்ணிட்டு அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேர்த்துனதுக்கு அப்புறம் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். வேஸ்ட் தவிர மற்ற எல்லா வேஸ்ட்டையும் அப்பவே ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஓகே மேம்.
இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க, ஆனா அது எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு ஒரு இதுல பாத்தீங்கன்னாலும் மக்கள் ஃபர்ஸ்ட் தனி மனுஷன் அதுல இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆக வைக்க கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அப்புறம் ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். அப்பதான் வந்து இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். இல்லைன்னா வந்து இது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியாது. இன்னும் வந்து டவுன் சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டி கூட்டி குப்பையை டிச்சில தான் போடுறாங்களே ஒழிய குப்பை கூடையில அந்த இது டிஸ்போஸ் பண்ற இடத்துல அவங்க பண்றது இல்லை. ஸோ கவர்மெண்ட் இன்னுமே வந்து அதுக்கெல்லாம் ஒரு வார்டு வைஸ் பிரிச்சு எப்படி ஹெல்மெட் போடாதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃபைன் அப்படிங்கறதெல்லாம் போட்டாங்கன்னா தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்னுமே கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு 20% தான் மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே மேம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள்? அதுதான் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூசபிள் இது வந்து ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. ஸோ இது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இன்னும் மக்களை ரீச் ஆகல. அது இன்னும் வந்து கேரி பேக்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க போட்டுட்டு தான் போறாங்க. இன்னும் பிளாஸ்டிக் கவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்பெனிஸ் இன்னும் இருக்கு. ஸோ எப்படி வேஸ்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும்? நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் ரெடியூஸே ஆகல. ஸோ அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்குரிய ஸ்கீம்ஸ் தான் எடுத்தா தான் வந்து இந்த RRR அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகே மேம். இப்போ இருக்கிற காலத்தில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எலக்ட்ரானிக்ஸ் வந்துடுச்சு, கூடயே வேஸ்ட்டும் வந்துடுச்சு. அதை எப்படி கம்மி பண்ணலாம், அதை எப்படி கையாளலாம், அதை பற்றின உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறீங்களா மேம்? இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து யாருனாலே அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாத்து வீட்டுக்கும் அது வந்து ஒரு தேவை, அதாவது பேசிக் நீட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து நம்ம அவாய்டு பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக மரங்கள் நிறைய வைக்கலாம். வேஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் தான் அதை ரீசைக்கிள் பண்ண முடியும். மக்கள்னால வேஸ்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸ் யாராவது அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணலான்னு தெரிஞ்சவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சஃபிஷியன்ட் சப்சிடிஸும் இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த தேவையான இன்சென்டிவ்ஸும் கொடுத்து அவங்கள செய்ய வைக்கலாம். ஸோ மக்கள் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. வேஸ்ட் சென்டர்னு இருந்தால் கண்டிப்பாக அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டர்ஸோ அதை வந்து ஹெல்ப் பண்ணி அதை எப்படி ரீயூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே மேம். கடைசியா இதை கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க இந்த தலைப்பை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா அதை பண்ணணும். இப்ப வீட்லயே வந்து நம்மளே பிரிச்சு எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும். பயோடிகிரேடபிள நம்மளே வீட்டுல சின்ன சின்ன செடிகள்ல சட்டிகள்ல செடி வச்சிருக்கோம். அதுலயே இந்த கிச்சன் வேஸ்ட் இதெல்லாம் போட்டுடலாம். நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் போட்டுடலாம். மற்றபடி இந்த கேரி பேக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பக்கம் வந்து அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் டிஸ்போஸ் பண்ற அந்த மிஷின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி நீங்க வந்து அந்த கேரி பேக்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி நீங்க ஆஷா கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரோட்ஸ்க்கோ இல்லை டஸ்ட்பின்ஸ்க்கோ கேரி பேக்கே வராது. ஸோ வந்து அந்த பிளாஸ்டிக் வேஸ்டே அங்கே வராது. ஃபர்ஸ்ட் கேரி பேக் வாங்குறத நிறுத்துங்க. அப்படியே வாங்கினாலும் அதை இப்படி பண்ணிக்கங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு வேஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ரீசைக்கிள் பண்ணிட்டா வெளியே போகாது. வாட்டர் பாட்டில்ஸ் மெயின் திங். ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் அதை வந்து நிறைய சொல்லி கொடுக்கலாம். ஆர்ட் ஒர்க்கில் வாட்டர் பாட்டில்ஸை வச்சு செடியை கொண்டு வர்றது, வாட்டர் பிளான்ஸ் கொண்டு வர்றது, கலரிங் பண்ணி ஹேங் பண்ண விடுறது, இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல ஆர்ட் ஒர்க்ஸை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க வீட்டில் செய்யும். ஸோ நேச்சுரலி பேரண்ட்ஸ்க்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்கூல்ஸ்லேயும் நிறைய எடுக்கலாம். இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணி அது ஒரு எக்ஸிபிஷனாகவே வைக்கலாம். ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ரீயூசபிள் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அவங்க அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸும் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்கூல்ஸில் இதுக்குன்னே ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம். எப்படி வேஸ்ட் இதை வந்து ரீயூசபிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நோட் புக்ஸு, எழுதி முடிச்ச நோட் புக்ஸ் எல்லாம் அழகாக கவர் பண்ணலாம். ஸோ கடைகள்லாம் அந்த ப்ரௌன் கவர் பதில் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல இனிஷியேட் பண்ணாங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். குழந்தைகிட்ட இருந்து பேரண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், நன்றி மேம். ஓகே, நன்றி. நேயர்களே, இதனைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகளை கேட்போம்.
அறிவியல் செய்திகள். யூனிவர்சிட்டி ஆஃப் அலபாமால இருக்கிற விஞ்ஞானிகள் நம்ம பூமியோட கோர் அண்ட் மேண்டலுக்கு நடுவில் ஒரு புதிய லேயரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முழுகின கடல் பரப்பா இருக்கலாம்னு சொல்றாங்க. இனிமே எல்லாரும் ஃபேக்கா லீவ் போட முடியாது. ஏன்னா நம்ம வாய்ஸ் டோனை வச்சு ஏஐ ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும் நமக்கு கோல்டு இருக்கா இல்லையான்னு. ஹோம் செக்யூரிட்டி ஹீரோஸ் நடத்தின ஆய்வில் நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற 50% பாஸ்வேர்ட்ஸை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக ஏஐ மூலமாக கிராக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அகாடமிக் ஜேர்னல் சயின்ஸ் வெளியிட்ட ஒரு புது ஆய்வில் பல்லிக்கு இருக்கிற உதடமைப்பு டைனோசருக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் டீன்ஸ்க்கு எல்லாருக்குமே பேக் பெயினால் சஃபர் பண்ணுறாங்க. ஆந்திர பிரதேஷில் உள்ள அனந்தபூர் சிட்டியில் ஒரு ஹைதராபாத் பேஸ்டு நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 15 ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சீ வேஸ்ட்டை ஹைட்ரஜன் ஃபியூவலாக மாற்றுறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நியூ சிஸ்டமே உருவாக்கியிருக்காங்க. ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஜன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைமை மெல்போர்ன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான கருந்தலை விண்வெளியில் கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது பூமியிலேருந்து நிலாவுக்கு போக வெறும் 14 நிமிஷம் தான் ஆகுமா. பா, இந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இவ்வளோ இருக்கா? நல்ல வேலை இப்போவாச்சு நான் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே. இனிமே நம்ம வாழ்க்கையில் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும்னு புரிஞ்சு செயல்படணும். யூஸ் பண்ண பொருளை தூக்கி போடாமல் அதை இன்னொரு பொருளாக செஞ்சு திரும்பி யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்ம டைம், நம்ம மணி, நம்ம எனர்ஜி, இன்னும் லிஸ்ட்டில் இல்லாத நிறைய விஷயங்கள் சேவ் ஆகும். அதுக்குன்னு எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணிடலாம் முடியாது. அதை நம்ம யோசித்து பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம கேட்டு சிலதை கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை அதை செஞ்சு இன்னும் நிறைய கற்றுப்போன்னு நம்புகிறேன். நேயர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது மறுசுழற்சி முறையில் அடங்கியுள்ள 5 முக்கியமான தலைப்புகள், 5 R's என்று சொல்லக்கூடிய முக்கியமான தலைப்புகள் என்னென்ன? இந்த கேள்விக்கான சரியான பதிலை வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தெரிவிக்கும் நேயர்களில் 3 அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படுவார்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442358243. வாட்ஸ்அப் நம்பர் 9786757115. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலியும் விஞ்ஞான் பிரசாரின் அறிவியல் பலகையும் இணைந்து வழங்கிய அறிவுக்கு விருந்து என்ற தொடரில் மறுசுழற்சி முறை பற்றிய நிகழ்ச்சி. இந்த ப்ரோக்ராமை முழுசா கவனிச்சு பயனடைஞ்ச எல்லாருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சந்தோஷமா இருங்க, சோகமா இருக்காதீங்க. அப்படி இருந்தா சந்தோஷமா இருக்க வழியை தேடுங்க, அது உங்களை சந்தோஷப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் ரிதமிகா, உதய், மாலினி, அஸ்வின்குமார், அகிலேந்திரா மற்றும் உங்கள் ரோஷன்ராஜ். நன்றி, வணக்கம். இது அறிவுக்கு விருந்து, கல்லூரியிலிருந்து இங்கு தினசரி மருந்து. இது அறிவுக்கு விருந்து, இது அறிவுக்கு விருந்து. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல்வராக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.